ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பன்றிமலை அப்படிங்கிற மலை கிராமத்தில் இருக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். கொடைக்கானல் மலைத்தொடர்கள்ல இருக்குங்க இந்த வில்லேஜ். ஆடலூர், பன்றிமலை மாதிரியான இன்டீரியர் ஹில் டவுன்ஸ் அல்லது வில்லேஜஸ்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ பன்றிமலை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற பன்றிமலை கிராமத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம பன்றிமலை கிராமத்து பஸ் ஸ்டாப்புங்க இது. கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மலை கிராமம். உள்ளுக்குள்ள பாருங்களா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சூப்பரான காந்தி சிலை வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளி இருக்கு, ஊராட்சி நடுநிலை பள்ளி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நல்லா போட்டிருக்காங்க. சூப்பருங்க. எவ்வளவு இன்டீரியர் கிராமத்துக்குள்ள கூட, மலை கிராமத்துல கூட ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்குங்க நம்ம ஊரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். இங்க பாருங்களேன், குட்டி பையன் தர்பூசணி சாப்பிட்டு இருக்கான். கடைக்கோடி கிராமத்து வரைக்கும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வரதுக்கு நம்ம தலைவர்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இன்டீரியர் கிராமத்துல கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்குங்க. முக்கியமா ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய குட்டி குட்டி கோவில்கள் இருக்கு, அழகழகா. நல்லா இருக்குல்ல ஸ்கூலு. சரி வாங்க மக்களே, நம்ம கிராமத்துக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கிராமத்து கோவில் போல இது. அழகா இருக்குல்ல, பின்னாடி ஃபுல்லா எஸ்டேட்டுங்க. மக்களே, கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா போய் சுத்தி பார்க்கலாங்க. அங்க ஒரு டீ கடை இருக்கு, கம்மங்கூழ் எல்லாம் வச்சிருந்தாங்க. வாங்க போய் குடிப்போம். இங்க பாருங்களா, ஒரு சின்ன சர்ச் இருக்கு. Wow, cute. மலை கிராமத்து வாழ்க்கையே ஒரு யூனிக்கான வாழ்க்கையில, இயற்கையோட இயற்கையா. மக்களே, நம்ம பன்றிமலை பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே வந்து கிராமத்துல ஒரு டீ ஷாப் இருக்குங்க. சுட சுட டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஐ திங்க் இங்கேயே விளைவிக்கிற டீன்னு நினைக்கிறேங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. ஸோ பன்றிமலை வந்தால் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டு மீல்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ டீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். அழகாக சுட சுட குடிச்சிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மேலே பன்றிமலை சுவாமிகள் கோவில்னு ஒன்று இருக்குங்க, சித்தர் கோவில்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மலை கிராமங்க. வாங்க சுட சுட டீ குடிச்சிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செஸ் மக்களே, நம்ம டீ கடையில டீ சாப்பிட்டு மேல போயிட்டு இருக்கோங்க. மேல வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குங்களா. முருகன் கோவிலும் அதுக்கப்புறம் பன்றிமலை சுவாமிகள் கோவிலும் இருக்கும், சித்தர் கோவில். ஆக்சுவலா இவங்களோட ஐதீகம் என்னன்னா, முருகன் வந்து இது ஃபுல்லாவே வந்து பழனி மலைகள் தான் சொல்லுவாங்க. கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயத்தை இப்பதான் பேர் மாத்தினாங்க. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா பழனி மலை தொடர்கள்னு தான் சொல்லுவாங்க. பழனி மலை முருகன் கோவில் மட்டும் பழனி மலை கிடையாது. என்டையர் கொடைக்கானல் மலைகளுமே வந்து பழனி மலைகள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போகரெல்லாம் வந்து முருகன் சிலை செஞ்சதெல்லாம் வந்து இங்க மேலதானே. பூம்பாறையில ஒரு குழந்தை வேலப்பர் கோவில் இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பழைய காலத்து மலை கிராமங்கள்ங்க. ஆதி குடிகள் எல்லாம் வசிச்ச ஊர் அப்படின்னு சொல்றாங்க. முருகனோட பாதம் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட ஐதீகம் இருக்கு. கிராமத்து கோவில் செம்ம கியூட்டா இருக்குல்ல. இங்க பாருங்களா, பழைய காலத்து ஒரு ஜீப் நின்றுட்டு இருக்கு. வாவ், MYV 2603 செம்மங்க. கேரள மக்கள் தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. பன்றிமலையிலே யாரும் வச்சிருக்காங்க பாருங்க, பழைய காலத்து ஜீப் ஒன்று. கியூட்டா இருக்குல்ல. அரசு துணை சுகாதார நிலையம் இருக்கு பன்றிமலை. பரவாயில்லைங்க, கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா இருக்கு.
இங்க பாருங்களா கிராமமும் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஒரு கிணறெல்லாம் இருக்கு. இங்கிருந்து தான் வந்து கிராமத்துக்கு தண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருமை அருமைடா, சூப்பர். வாங்க போவோம் மேலே. ஒரு 5-10 மினிட்ஸ் வாக்குன்னு தான் சொன்னாங்க, போய் பார்ப்போம். மக்களே நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேலே வந்தாச்சுங்க. ஒரு அக்கா நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த வழியில தான் வந்தோம். வா, மலைகளுக்குள்ள ஒரு குட்டி கிராமமே இருக்குங்க, மூச்சு வாங்குது. மலை மேலே ஏறி வந்தது. இங்க பாருங்களா, பழைய காலத்து மலை கிராம வீடுகள் இப்பெல்லாம் டெரஸ் வீடா மாத்திட்டு இருக்காங்க. அங்கங்க குட்டி குட்டி கோவில் இருக்கு. அந்த காலத்துல பாருங்களா 2 ஃப்ளோர் வச்சு வீடு கட்டி இருந்திருக்காங்க. வாவ், இது 2 ஃப்ளோர் இருக்குங்க அந்த கிரீன் கலர் ஹவுஸ். செம்ம கியூட் மக்களே. சரி வாங்க போ. மக்களே, பன்றிமலை கிராமத்துக்குள்ள குட்டி குட்டி சந்துகள்ல இருக்கிற வீடுகள்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சில்லுன்னு காத்தடிச்சிட்டு, ஐயோ வேற லெவல் வைபு. மலைகள் மேல பன்றிமலை சுவாமிகள் கோவிலுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே கிளிகள் கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு, இயற்கை எழில் கொஞ்சம் பன்றிமலை கிராமங்க. இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி போகணும் போல கோவிலுக்கு. மலை கிராமத்துக்குள்ள இருக்கிற சந்துகள்ல வந்தா இங்க இருக்குங்க கோவில். ஆனா அடைச்சிருக்கு, நல்லா கட்டி இருக்காங்க. ஐ திங்க் ஜீவசமாதி மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. சுவாமிகளோட பிக்சர் மட்டும் வெளியே வச்சிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. பட் ஆனா க்ளோஸ் ஆயிருக்கு, உள்ள போக முடியாது போல. சரி பரவாயில்ல விடுங்க, வெளியே இருந்தே தரிசிச்சுக்கலாம். மக்களே, நாம பன்றிமலை சுவாமிகள் கோவிலோட சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அன்பே சிவம் அதுவே நிஜம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுவாமிகளோட பிக்சர் இருக்கு பாருங்க. நல்லுரை நாவில் உரை, பொன்னை கல்லில் உரை, இதெல்லாம் அவர் சொன்ன பழமொழிகள் போல. வாவ், நைஸ்ல. மலை மேல இப்படி ஒரு தவசீலரோட கோவில். மக்களே, நம்ம பன்றிமலை சுவாமிகள் கோவில் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இங்க பாருங்களா, ஒரு பாதி வந்து பழைய காலத்து ஓடுகளும் மீதி பாதி புது ஓடும் போட்டு வேஞ்சிருக்காங்க. வாங்க கீழே போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், வேற என்ன நல்லா இருக்குன்னு. ஊருக்குள்ள எல்லா பக்கமும் இது மாதிரி குட்டி குட்டி தெருக்கள் போகுது, கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. கீழே வந்தாச்சுங்க. டிப்பிக்கல் கிராமத்துக்கே உரிய அம்மிக்கல், ஆட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க ஆனா நெட்வொர்க் தாங்க இல்ல. ஏர்டெல்ல அப்பப்போ மினுக்கு மினுக்குன்னு வந்துட்டு போகுது. பிஎஸ்என்எல் சிக்னல் தான் இருக்குமா? கீழே இருக்கிற ஸ்கூல் இங்கிருந்து பாக்குறதுக்கு கியூட்டா இருக்குல்ல வியூ. மக்களே, நம்ம பன்றிமலை கோவில் பார்த்தோம் இல்லைங்களா கீழே, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, நம்ம வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் மலை கிராமங்களுக்கு எப்படி சுகாதாரமா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ மினி வாட்டர் ஸ்டேஷன் எனேபிளிங் ஆக்சஸ் டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அட் பன்றிமலை ரெட்டியார் சத்திரம். கியூட்ல, சூப்பருங்க. மலை கிராமத்து மேலேயும் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற லெவலு. ஐயோ மக்களே, யூஸ்வலா நம்ம சேனல்ல அரசியல் பத்தி பேச மாட்டோம். பட் ஆனா இதை கவர் பண்ணாம இருக்க முடியலைங்க. விஜய் ஃபேன் வேற இல்ல, நம்ம தளபதி ஃபேனு. இங்க பாருங்களா, நம்ம மலை மேல இருக்கிற கடைசி கிராமத்து வரைக்கும் நம்ம டிவிகேவோட தமிழக வெற்றி கழகம் கிளை இருக்கு. வேற லெவல் பண்றாங்க பாருங்க. பன்றிமலை ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய தொண்டரணி திண்டுக்கல் கிழக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பேட் வெஸ்டர்ன் காட் பிளான்டர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி லிமிடெட்னு இருக்குங்க. நெக்டார் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸா. இங்க வந்து
குருமிளகு, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் உற்பத்தி பண்றாங்க. பன்றிமலை, ஆடலூர், தோணிமலை மேற்கு தொடர்ச்சி மலை தோட்டப்பயிர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அமிர்தமா. நல்லா இருக்குல்ல, சூப்பருங்க. அந்தந்த ஏரியாவுக்கு உரிய ஒரு அசோசியேஷன் அதுக்கான மார்க்கெட்டிங் ஹெல்ப் எல்லாம் சூப்பரா பண்றாங்க பாருங்க, வேற லெவல். மக்களே, நம்ம பன்றிமலை கிராமத்திலிருந்து கீழே போயிட்டு இருக்கோங்க. எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு இங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா குருமிளகு விளைவிச்சிட்டு இருக்காங்க, ஏலக்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து கேரள மக்கள் இங்க வந்து லீஸ்க்கெல்லாம் எடுத்து அங்க இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் இங்க விளைவிச்சிட்டு இருக்காங்களாம். ஒயிட் குருமிளகுன்னு ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து இங்க விளைவிச்சிட்டு இருக்காங்களாம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஐயோ, இயற்கை எழில் கொஞ்சம் இடங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல அற்புதமான பிளேசஸ் கொட்டி கிடக்குதுங்க. உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஆஃப் பீட் லொகேஷன்ஸ் வந்துட்டா ஐயோ வேற லெவல். ஒரு வேற உலகமே வந்து மலை மேல இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இருங்க காமிக்கிற டிப்பிக்கலா இங்க இருக்கிற ஒரு எஸ்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. மக்களே, பன்றிமலை கிராமத்திலிருந்து நாம ஒரு 200 மீட்டர்ஸ் கீழே வந்திருக்கோங்க. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லான எஸ்டேட்ஸ். ஃபுல்லா ஸ்பைசஸ் தான் உள்ள. காஃபி தோட்டமும் இருக்கு. காஃபி தோட்டத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள்ல மிளகு கொடிகள் எல்லாம் வந்து படர விட்டுருக்காங்க. அது போக வந்து ஏலக்காய் செடிகள், கிராம்பு செடிகள் எல்லாம் இருக்குங்க. மலை வாழை எல்லாம் இருக்கு. எவ்வளவு டென்ஸா இருக்கு பாருங்களா. ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மரம் இருக்கு. அந்த மரம் உச்சி வரைக்கும் படர்ந்துருக்குங்க குருமிளகு கொடி. வரே வா மக்களே, இங்க பாருங்க, ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு யுனிக் பீஸா இருக்குங்க. வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூக்கள் பூத்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்கங்க குட்டி குட்டி கோவில்கள் இருக்கு. இது வந்து குபேர லிங்கேஸ்வரர் திருக்கோவிலா. நல்லா பியூட்டிஃபுல்லா ஒரு எஸ்டேட்டுக்குள்ள கட்டியிருக்காங்க. வாங்க மேல போய் பார்த்துட்டு வருவோம். அழகா டீ எஸ்டேட்டுக்குள்ள ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, டீங்கிற பாருங்க, காஃபி எஸ்டேட்டுக்குள்ள. இதெல்லாம் காஃபி செடிங்க. இப்பதான் வந்து குட்டி குட்டியா பூ பூத்து காய் வச்சிருக்கு போல. குருமிளகெல்லாம் படர்ந்திருக்கு பாருங்க. ஓ, அடர்ந்த காடுகள். மக்களே, குட்டி மிளகா ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? காந்தாரி மிளகான்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த செடி ஒண்ணு இருக்குங்க இங்க. இங்க பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு மிளகாவோட சைஸ், குட்டி குட்டியா. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல. அவ்வளவுதான், ஆனா செம்ம காரமா இருக்கும்பாங்க. மலை கிராமத்துல பாருங்க எவ்வளவு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஐயோ வேற லெவல். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இயற்கை அடிச்சுக்க எந்த இதுவும் கிடையாதுங்க, சான்ஸே இல்லை. சிவன் குடும்பத்தோட உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அங்கங்க இந்த மாதிரி கொடிகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீன்ஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் விளைவிச்சுக்குவாங்க போல. ஸோ அதுவும் இருக்கு. இதெல்லாம் வந்து காட்டு விலங்குகள் சேதாரப்படுத்திடக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து காஃபி கொட்டைகள். இது பாருங்க, பச்சையா இருக்கும்போது காஃபி பீன்ஸ் இப்படிதாங்க இருக்கு. இதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காஃபியோட மனமே வரும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு பட்டாணி சுண்டல் மாதிரி தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு காஃபியா வருது பாருங்க கீழே. பன்றிமலை காடுகள் எஸ்டேட்ஸ். குபேர லிங்கேஸ்வரர் கோவில்ல இருந்து நம்ம பார்க்கிற கண்கொள்ளா காட்சிகள். நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத பியூட்டியே கிடையாதுங்க. எல்லா நிலங்களும் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு எல்லா வகையான திங்ஸும் நம்ம ஊர்ல இருக்குங்க. மக்களே, நம்ம
குபேரலிங்கேஸ்வரர் கோவில்ல இருந்து கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. சில எஸ்டேட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கம்பி வேலி போட்டுறாங்க, எலக்ட்ரிக் இதெல்லாம் கொடுத்து, ஸோ தட் வைல்ட் அனிமல்ஸ் உள்ள வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பேரே பன்றிமலை இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைகள் மேலே இந்த விவசாயம் பண்ணுற நிலங்களில் நிறைய பன்றிகள் தொந்தரவு இருக்கும்பாங்க. அதனால முன்னாடியெல்லாம் சேலை கட்டி வச்சுட்டு இருப்பாங்க, அந்த கலர் ஆடுறத பார்த்துட்டு பயந்துட்டு உள்ள வராது அப்படின்ட்டு. இப்போல்லாம் இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டுடுறாங்க, ஒயர்டு ஃபென்ஸ். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க மலைகளுக்குள்ள. இதெல்லாம் பயங்கர ஆஃப் பீட் லொகேஷன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க எஸ்டேட்ஸ்குள்ள. சான்ஸே இல்லை மக்களே, ஐயோ. யூஸ்வலா டீ எஸ்டேட்ஸ்னா மரங்கள் வளர்க்க மாட்டாங்க, காஃபி எஸ்டேட்ஸ் நிழல்ல தான் வரும் அப்படிங்கிறதுனால மரங்களை வெட்டாம அப்படியே இந்த மாதிரி அடர்த்தியா இருக்குங்க. இங்க பாருங்களா எவ்வளவு ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபோனான்னு. கொக்கா மக்கா, ஒரு வேற உலகமே இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள. இயற்கை எண்ணெய் கொடுத்த பொக்கிஷங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஐயோ, கொடுத்து வச்சவங்க தான் நாமெல்லாம். நம்ம ஸ்டேட்லயும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெற்கில் இருந்து வடக்கு வரைக்கும், நம்ம ஊட்டி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல எவ்வளவு கண்கொள்ளா காட்சிகள் இருக்கிற பிளேசஸ், இந்த மாதிரி திக் வெஜிடேஷன் இருக்கிற ஃபாரஸ்ட்ஸ், சான்ஸே இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னா நான் கிரேசிங்க. காட்டுக்குள்ள விட்டா சுத்திக்கிட்டே இருப்பேன். பட் என்ன செய்யறது, நம்ம vlogs எல்லாம் பண்ணணும்னா எல்லா ஊரும் சுத்தி தான் ஆகணும். பட் இதுலயும் நம்ம நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நான் பண்ற ஆஃப் பீட் லொகேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவலா காமிக்க முடியுது. ஸோ உலகத்துல எல்லா மூலையில இருந்தும் மக்கள் பார்த்து ரசிக்கலாம், நேர்ல வர முடியாட்டி கூட. என்ன சொல்றீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவிடவும். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். இன்னும் 1 hour இருக்கு நமக்கு திண்டுக்கலுக்கு திருப்பி போறதுக்கு பஸ்ஸுக்கு. அதனால அப்படியே மெதுவா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் போலாம். சம்மர் மாசத்துல சுத்திட்டு இருக்கோங்க. பட் சம்மருக்கான எந்த அடையாளமே மலை மேல இல்லைங்க. ஒரே அடையாளம் என்ன தெரியுமா, இந்த மாம்பழ கொசுன்னு சொல்லுவாங்க. குட்டி 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 குட்டியா ஒரு கொசு இருக்கும்ல, நம்ம வீட்டுல கத்தாழையெல்லாம் கட்டி அதுல ஒட்டுட்டோன்னு தொங்க விடுவோம்ல, அந்த கொசு என்னோட கண்ணுக்குள்ளேயே போவேன்னு கிட்டத்தட்ட ஒரு 300 meters சுத்திக்கிட்டே கண்ணுக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, நான் வேற ஆர்வ கோளாறுல டென்ட் எல்லாம் வேற கொண்டு வந்தாங்க. ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கும் டென்ட் போடலாம் அப்படின்னா, இங்க சுத்தி முத்தி பாக்குற இடம் எல்லாம் வந்து திக் வெஜிடேஷன் இருக்கிற எஸ்டேட்ஸாக தாங்க இருக்கு. ஒரு சமவெளி தளத்தையே காணோம் டென்ட் போடுறதுக்கு. அப்படியே ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ல ஒரு டென்ட்டை போட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம தங்க முடியாது, இது ரொம்ப ரிமோட் ஏரியா. ஓன் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா வந்து தங்கிட்டு நம்ம இஷ்டப்பட்டு பாடி போகலாம். பட் நம்ம திரும்பி கவர்மெண்ட் பஸ்ல தானே போய் ஆகணும் கீழே. அதனால இன்னைக்கு டென்ட் போட முடியாது போல. வாவ், சூப்பரா இருக்குங்க. நாம அடுத்த கிராமத்துக்கே வந்துட்டோங்க, சோலைக்காடு பக்கத்துல. இருங்க காமிக்கிறேன் மக்களே. நான் சொன்னேன்ல இங்க இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் வந்து ஃபென்சிங் போடுவாங்க அப்படின்னு. இங்க பாருங்க, 1 வருட இலவச சேவையும் 10 வருட வாரண்டியும். ஓ, சோலார்லயே பண்ணிடுறாங்க. நமது தோட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய. சூப்பர் இல்ல? குறைந்த விலையில் சோலார் வேலிகள் அமைத்து தரப்படுமா. சேவ் அனிமல்ஸ், சேவ் அக்ரிகல்ச்சர். ஸோ வனவிலங்குகளும் உள்ள வராது, பாதுகாப்பாகவும் இருக்கும், ரொம்பவும் கரண்ட் அடித்து மிருகங்களுக்கு ஆபத்தும் வராது. பரவாயில்லைங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸோ இது வந்து பன்றிமலைக்கு சேர்ந்த இன்னொரு குட்டி கிராமம். மக்களே, நம்ம மெயின் பன்றிமலை ஊர்ல இருந்து பன்றிமலை ஊராட்சியோட தொடக்கத்துல வந்துட்டோங்க. இங்க ஒரு கூட்டுறவு சேமிப்பு கிடங்கெல்லாம் இருக்குங்க. நம்ம என்ன சொல்றது, அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம். சோலைக்காடு பிரிவு. ஸோ பன்றிமலை ஊராட்சிக்குள்ள இருந்து தான் சோலைக்காடுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள போகும் போல இருக்குங்க. சோலைக்காடு பிரிவு ஜங்ஷன்ல இருக்கோம் நாம. கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஒரு டிப்பிக்கல் மலை கிராமத்து வாழ்க்கை பாருங்க. ஒரு குட்டி வீடு, சுத்தியும் வந்து எஸ்டேட்ஸு.
எங்க இருந்து பார்த்தாலும் வேலிஸோட வியூ. ஐயோ, ஒரு வகையில பார்த்தா கொடுத்து வச்ச மக்கள். ஒரு சமயம் பைக்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, சூப்பரா. பட் இது வந்து விளாக்ஸ்க்காக, பட்ஜெட்ல எப்படி நம்ம நீங்களாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற இதை காமிக்கிறதுக்காகத்தான் மெயினா வந்து கவர்மெண்ட் பஸ்லயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ தட் எல்லாருனாலையும் வர முடியும், வண்டி இருந்தாதான் இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உடைக்கிறதுக்காக தான் ஒரு சிம்பிள் 100-200 ருபீஸ்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு போயிடலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மேல இந்த மாதிரி இன்டீரியர் கிராமங்களுக்கெல்லாம். என்ன மக்களே, மக்களே இப்ப போற பஸ் வந்து சோலைக்காடுல இருந்து வத்தலக்குண்டு போற பஸ்ஸுங்க. வத்தலக்குண்டுல இருந்து, ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து, திண்டுக்கல்ல இருந்தெல்லாம் பஸ்ஸஸ் இருக்கு. திண்டுக்கல்ல இருந்தும் வத்தலக்குண்டுல இருந்தும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கம்மியா தான் இருக்கும், கொடைக்கானல்ல இருந்தும் கம்மியா தான் இருக்கும். சோ நீங்க திண்டுக்கல் வத்தலக்குண்டு வந்துட்டா இந்த மலை கிராமங்களுக்கெல்லாம் டைமிங் பார்த்துட்டு நீங்க ஈஸியா வந்துட்டு போகலாம் மக்களே. மக்களே ஒரு எஸ்டேட்டுக்குள்ள வந்திருக்கோம், யாரும் இல்ல. டிப்பிக்கலா ஒரு எஸ்டேட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காகத்தான். ஓ, இங்க பாருங்க காஃபி பிளான்டேஷன்ஸுங்க. வாவ், சான்ஸே இல்லைங்க. ஐயோ, வெயிலே படலீங்க. கீழே எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ங்க. இதெல்லாம் எவர் கிரீன் ஃபாரஸ்டா இருந்தத நம்ம மக்கள் வந்து அழகா காஃபி பிளான்டேஷன்ஸா உருவாக்கி இருக்காங்க. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. சம்மருங்கிற ஒரு அடையாளமே இல்லைங்க. கீழெல்லாம் இன்னும் ஈரமா இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் சான்ஸே இல்ல. இயற்கையின் அற்புதம், செம்ம பியூட்டிஃபுல்லா. இங்கெல்லாம் வந்துட்டு போகவே தோணாதுங்க. பட் என்ன, நம்ம கீழே இருக்கிற உலகத்துல இருந்து டிட்டாச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பன்றிக்காடு, சோலைக்காடு, தாண்டிக்குடி மாதிரியான இடங்கள்ல செல்போன் டவர் இருக்கு. அதனால இங்க மட்டும் உங்களுக்கு சிக்னல் இருக்கும். கிராமத்து மேல கொஞ்சம் நீங்க ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டா சிக்னல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூப்பருங்க, வேற லெவல். வாங்க போலாம். சான்ஸே இல்லை. ஐ எம் சீரியஸ்லி இன் லவ் வித் அவர் கொடைக்கானல் மலைகள்ங்க. கொடைக்கானல் வந்த மட்டும் பத்தாதுங்க, இங்க இருக்கிற ஆஃப் பீட் லொகேஷன்ஸும் சுத்தி பார்க்கணும். அதுலதான் ஃபன்னே இருக்கு. நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா, திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டுல இருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுதான் டைமிங்ஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டா அழகா பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தீங்கன்னா சான்ஸே இல்லை. எல்லா பக்கம் வந்து நாம இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்த இடம் தானே அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆஃப் பீட்டா வந்தா சூப்பரா ஒரு 1 ஃபுல் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்க. சரி வாங்க போவோம். மக்களே, காஃபி எஸ்டேட்குள்ள இந்த இலை தலைகள் எல்லாம் உதிருது இல்லைங்க, அதெல்லாம் வந்து பயோடிகிரேட் பண்றதுக்காக ஒரு பிட் மாதிரி தோண்டி அதுல எல்லாத்தையும் கொட்டி இயற்கை உரமா ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. சான்ஸே இல்லைல்ல. உள்ளுக்குள்ள அங்கங்க வந்து குட்டி குட்டி வாழை மரங்கள் இருக்கு, மலை வாழை மரங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற மரங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி குறுமிளகு கொடியை படர விட்டு இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள ஊடு பயிர்கள் மாதிரியும் நிறைய இருக்கு. செம்மல்ல. சரி வாங்க மக்களே போவோம். நிறைய பாத்தீங்கன்னா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் கேரளா மக்களோட வண்டிகள் தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நாம சுத்துறோமோ இல்லையோ, நம்ம கேரளா சேட்டன்ஸ் தான் எல்லா பக்கம் சூப்பரா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம பன்றிமலை மெயின் ஊருக்கு மறுபடியும் வந்தாச்சு, சோலைக்காடு ஜங்ஷன்ல இருந்து. இயற்கைனா இயற்கை தான்ப்பா. கேரள மக்கள் மாதிரி நாமளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அவங்க பாருங்க ஜாலியா எடுத்துட்டு வந்துடுறாங்க பாருங்க.
நாமளும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்பதான் இயற்கையோட மதிப்பு நமக்கு தெரியுங்க. இங்க பாருங்க, ஆடலூருக்கு நம்ம பன்றிமலையிலிருந்து 4 கிலோமீட்டர். இங்கிருந்து நம்ம பன்றிமலை கிராமத்தோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க மக்களே, கியூட்டா இருக்குல்ல மக்களே. நான் சொன்னேன்ல, செல்போன் டவர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிராமங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல. இங்க பாருங்க, ஸோ இங்க 2 செல்போன் டவர் இருக்குங்க. அதனாலதான் வந்து இங்க சிக்னல் இருக்கு. ஏர்டெல்லும் வருது, பிஎஸ்என்எல்லும் வருது. வேற என்னென்ன நெட்வொர்க் எல்லாம் கிடைக்கும்னு தெரியல. மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற டிப்பிக்கல் மலை கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை பாருங்களா. மலை சரிவுகள்ல அழகா ஒரு வீடு, வீட்டை சுத்தி இந்த மாதிரி பூச்செடிகள், லில்லிஸ் முளைச்சிருக்கு பாருங்களா, அழகா ரெட் கலர்ல இயற்கையா ஃப்ளவர் பக்கேவா இருக்கு. வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அவங்களோட பர்சனல் காஃபி எஸ்டேட்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி சேலை கட்டி வச்சிருவாங்க, ஸோ தட் உள்ள வந்து பன்றிகள் எல்லாம் வந்து சேதாரம் செய்யாது அப்படிங்கிறதுக்காக. காமன் சரின்னா இருக்குங்க ஊரே, பச்சை பசேல்னு. அந்த மலைகளுக்கே ஒரு வாசம் இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வாசம். ஒரு கிறக்கமே வந்துடும் எனக்கு, மலைகளோட வாசம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூப்பர்ல மக்களே. இங்க மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் இருந்தா கூட இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இருக்குங்க. ஓ, இது நடமாடும் வெட்டினரி ஆம்புலன்ஸுங்க, 1962. வாவ், சூப்பருங்க. நான் கூட மனுஷங்களுக்குன்னு நினைச்சா, ஆப்வியஸ்லி மிருகங்களுக்கே வச்சிருந்தாங்கன்னா மனுஷங்களுக்கும் வச்சிருப்பாங்க. இன்டீரியர் கிராமத்துல எல்லாம் கூட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட சூப்பரா இருக்கு. பட் என்ன, கீழே வரைக்கும் போகணும். நம்ம கீழே இருக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இங்க சாத்தியம் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அவங்க 2 hours வந்து டிராவல் பண்ணி கீழே போகணும். அது ஒன்று தான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களா. பட் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே இம்யூனிட்டி இருக்கும், இயற்கையோட இயற்கையாக வாழறாங்க. அதனால அந்த மாதிரி எமர்ஜென்சி எல்லாம் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். பட் பேசிக் சுகாதார ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். பியூட்டிஃபுல்லா ஒரு காட்டேஜ் கட்டியிருக்காங்க பாருங்களா, காஃபி எஸ்டேட்குள்ள. ஆஹா, அற்புதம் மக்களே. இங்க பாத்தீங்களா, ஸ்ரீ மலைக்கோட்டை மரத்தடி முனீஸ்வரர் ஆலயம். அழகா கேரளா ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க, தெரியுதா மேல பிரவுன் கலர் பில்டிங், அது கோவிலுங்க. ஐயோ, செம கியூட்டா இருக்குங்க. டிப்பிக்கல் மலை கிராமங்களுக்கே உண்டான ஒரு வாழ்க்கை முறை. பார்க்கறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. பார்க்கறதெல்லாம் வந்து சோலை காடுகளும் எஸ்டேட்ஸும் தாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. நைஸ் மக்களே. நல்லா பன்றிமலைய ஊர் சுத்திட்டு நாம மறுபடியும் கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த கிராமத்துக்கு தான் பஸ் வரும், கிராமத்து பஸ் ஸ்டாப்புக்கு தான். இங்கிருந்து தான் நம்ம திரும்பி போகணும். இன்னும் வந்து ஒரு 20 minutes இருக்குங்க நமக்கு பஸ் வர்றதுக்கு. அழகா உள்ளுக்குள்ள போயிட்டு இன்னொரு டீ அடிச்சுட்டு உட்கார்ந்தோன்னா, அங்கே அப்படியே அண்ணாக்கள் கூட பேசிட்டு இருந்தோன்னா பஸ் வந்துடும், கிளம்பலாம். திரும்பி போகிற வழியும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா வரும்போது ஒரு சைடு தான் கேப்சர் பண்ணியிருப்பேன், ரிட்டர்ன் போகும்போது அடுத்த சைடும் கேப்சர் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க பன்றிமலை ஏரியா. ஐயோ, வேற லெவல். ஐ லவ் கொடைக்கானல் ஹில்ஸ். கிராமத்தில் சுகாதாரம் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுங்க, மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக நம்ம வச்சுருந்தோன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாஸும். ஒரே ஒன்று லேக்கிங்னா அது கிளீன்லினஸ் தான். பூமர் அங்கிள் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கேரளாவை கம்பேர் பண்ணும்போது நாம் அதில் கொஞ்சம் வீக் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாம் டாப்பு, அதை மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் சொதப்பிடுறோம்.
மக்களே, நம்ம பன்றிமலை கிராமத்திலிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வெளியே வந்தா நம்ம பன்றிமலை சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்குங்க. அண்ணா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது இங்க வந்து அவரு தவம் செஞ்சு சமாதியா ஜீவ சமாதியான பண்ணது. ஓகே, அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. ஓகேங்க. அவங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா இங்க வருவாங்க. அப்படிங்களா? வந்தாங்கன்னா ஒரு அன்னதானம் போடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஓகே ஓகே, பார்க்கலாங்களா உள்ள? சூப்பரா பன்றிமலை கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி எஸ்டேட் சோலை காடுகளுக்குள்ள இருக்குங்க. அவ்வளோ அற்புதமான இடங்க, பிளிஸ்ஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கே. இது கொடைக்கானல் மலைகள் மேல இருந்தாலும் திண்டுக்கல் தாலுக்கு சேர்ந்தது தானுங்களா பன்றிமலை எல்லாம்? அடேங்கப்பா, செம்ம சூப்பரா இருக்குங்க. செப்பல் கட்டிட்டு போலாம் உள்ள. வாவ், இங்க பாருங்க, குட்டியா ஒரு லேக் மாதிரி பண்ணிருக்காங்க. லில்லி எல்லாம் பூத்திருக்கு. மக்களே, இதுதான் பன்றிமலை சுவாமிகளோட ஜீவ சமாதிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அங்க ஒரு சம்பவம் இருக்கு, பாத்தீங்களா? எங்கீங்கண்ணா? நீங்க நான் தாட்டி மேல பார்த்தேன். மக்களே, இப்போ நம்ம பார்த்த பன்றிமலை சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இங்க அந்த பன்றிமலை சித்தர் வந்து அவரோட ஊரே இதுதானுங்களா? பட் அவரோட சீடர்கள் வந்து டெல்லி வரைக்கும் இருக்காங்களா? ஸோ அண்ணா சொன்னாங்க, லைக் இங்க வந்து டெய்லியுமே வந்து ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா, பன்றிமலை வந்துட்டு இந்த சித்தர் பீடத்தெல்லாம் பார்த்ததுக்கு. சரிங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அருமைண்ணா. ஓகே. ஸோ மக்களே, நீங்க பன்றிமலையெல்லாம் வந்தா சைட் சீயிங்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி பன்றிமலை சுவாமிகளோட ஜீவ சமாதிக்கும் வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு போங்க. சித்தர்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே தேவை வாழ்க்கையில மேன்மை அடைய. மக்களே, நம்ம பன்றிமலை கிராமத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல வடிச்ச கல் தூணுங்க. நம்ம பாண்டிய மன்னர்களோட மீன் சின்னமெல்லாம் பொறிச்சிருக்காங்க. இது வந்து பாண்டிய நாட்டுக்கு சேர்ந்த நிலம் தானே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. வேற லெவலுங்க. அந்த கல் தூண் இருக்கிற மண்டபம் பார்க்கும் போதே நினைச்சா பழைய காலத்து கட்டடம் மாதிரி இருக்கேன்னு. அப்புறம் இங்க இருக்கிற அண்ணா தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா காமிச்சதுக்கு. மிஸ் பண்ணியிருப்பேன் நானு. ஓகே ஓகே ஓகே, சரி வாங்க மக்களே. நம்ம கோவிலுக்கு பின்னாடி கல்தூண் பார்த்தோம்ல, இந்த கல்தூண் தாங்க. இந்த கல்தூண் பார்த்துட்டே நினைச்சேன் நானு, கண்டிப்பா இது வந்து பழைய காலத்து கிராமம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இங்க ஏஎஸ்ஐ வந்து கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களாங்க. அந்த காலத்துக்கே உண்டான அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க கல்தூண்ல. வேற லெவலுங்க. நாம ஏதோ நினைச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தா எவ்வளவு டீட்டெயில்ஸ் கிடைக்குது பாருங்க. மக்களே, பன்றிமலை கிராமத்தை சுத்தி அங்கங்க வந்து இந்த மாதிரி கல்தூண்கள் இருக்குங்க. நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே அமைச்சதா சொல்லியிருக்காங்களா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதுல இருந்து வந்து ரிசர்ச் பண்ணவங்க. ஓ செம்மங்க. சரி வாங்க, இன்னும் கீழே இன்னொரு கல்தூண் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வருவோம். மக்களே, நம்ம கல்தூண் எல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு பின்னாடி நாம ஒரு கிணறு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கிணத்துலயும் வந்து ஒரு மிராக்கள் நடக்குதுங்க. அண்ணா சொல்லுங்க. 3 நேரம் காலையில இருந்து 3 நேரம் மாறுங்களா? காலையில என்ன நேரமா இருக்கும்? மதியம் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். ஓகே. இப்போ பச்சை கலர் மாறிச்சு. ஓ ஓகே. இங்கிருந்து தான் வந்து கிராமத்துக்கு தண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா? இல்ல இல்ல, யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஓகே. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. பாருங்க, 3 நேரம் மாறும். தீர்த்த கிணறுங்க, நிறம் மாறும் தீர்த்த கிணறு நம்ம பன்றிமலையில. வேற லெவல்.
நம்ம சித்தர்கள் இருந்தாவே நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? காலில் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ம். ஒரு 1 ரூபா காசு போட்டீங்கன்னா சரிங்க. தெரியும் நமக்கு. ஓ, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமா? பளிச்சுன்னு இருக்கும். மதியம் ஒரு கல் மாறும், சாயங்காலம் ஒரு கல் மாறும். ஓ, ஓகே, அருமைங்க. இது ரொம்ப ஃபேமஸ். எங்க ஊர்ல வந்து ஓகே, ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸ். மக்களே, நம்ம பன்றிமலை சித்தர் அவர்களோட கோவிலுக்கும் வந்தாச்சுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பன்றிமலை வந்தால் நம்ம கோவிலில் உட்காந்து நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணோன்னா பூசாரி ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து பன்றிமலை சித்தருங்க. அவரோட இயற்பெயர் வந்து ராமசுவாமி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க, இவரோட புகைப்படம். அன்பே சிவம் அது நிச்சயம் போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பருங்க. நம்ம உள்ள வந்து வழிபடுறதுக்கும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நன்றிங்கண்ணா. மக்களே, எல்லா சித்தர்களுமே வந்து நம்மளை அடைய சொல்றது வந்து ஆன்மாவை தாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பன்றிமலை சுவாமிகளோட ஒரு புக் அண்ணா காமிச்சாங்க. நான் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அந்த விஷயம் அப்படியே வந்து அவரோட கையெழுத்துலேயே இருக்குங்க. இங்கே பாருங்க. ஸோ இதில் வந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, தங்கள் கூறியபடி பக்த கோடிகளுக்கு எனது ஆத்ம விண்ணப்பம் யாதெனில் அன்பே சிவம் அதுவே நிஜம். மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆண்டவனது அருளை அடைய முயல்வதே. அந்த முயற்சியில் நான் என்ற அகந்தையை முதலில் நீக்க வேண்டும். வைராகியத்துடன் ஒரு சர்க்குருவின் உதவியை கொண்டு ஆண்டவனுடைய அருளை அடைய முயற்சித்தால் இன்ப நிலை எய்திடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வேற லெவலுங்க. ஸ்ரீ தத்துவ தெய்வம் பன்றிமலை சுவாமிகள்னு சொல்லிட்டு தண்டபாணி சுவாமிகளோட தத்துவ ரூபத்தை இங்கே சக்கரமாக வடிச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மக்களே, நம்ம பன்றிமலை சுவாமிகளோட கோவில், சித்தர் பீடம், ஜீவசமாதி எல்லாம் பார்த்துட்டு மறுபடி கீழே வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து வேளாங்கண்ணி மாதாவோட ஒரு குருசடி இருக்குங்க. செம்ம அழகாக இருக்குது பாருங்க. இங்கே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் இல்லை, பட் ஆனால் கீழிருந்து வந்து வழிபட்டு போவாங்களாம். ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கிராமமாக இருக்குங்க பன்றிமலை. நான் நினச்சதை விட பல அற்புதங்கள் இங்கே கொட்டி கிடக்குதுன்னு தான் சொல்லணும். மெய் செலுத்து தாங்க நிற்கிறேன் நான். ஸோ மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற பன்றிக்காடு கிராமத்தை, அதுக்கு சுற்றி இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சம் சோலைக்காடுகள், எஸ்டேட்ஸு எல்லாமே பார்த்தாச்சுங்க. முக்கியமாக வந்து நம்ம பன்றிமலை சித்தர் அவர்களோட ஜீவசமாதியெல்லாம் பார்த்தது வந்து ரொம்பவே பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. பார்க்குற இடம்லாம் வந்து எஸ்டேட்ஸு, ஸ்பைசஸ் பிளான்டேஷன்ஸு, காஃபி தோட்டங்கள்னு செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க. பட் ஆனால் இது வந்து திண்டுக்கல் தாலுக்காக்கு சேர்ந்தது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான, நான் கொடைக்கானல் தாலுக்கு சேர்ந்ததுன்னு நினச்சேன். ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் காடுகள் வந்து திண்டுக்கல் தாலுக்கு சேர்ந்தது. இங்கிருந்து கொஞ்சம் மேலே போனால் பண்ணைக்காடு, தாண்டிக்குடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொடைக்கானல் தாலுக்கு சேர்ந்ததான். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்னைக்கு. ஸோ நம்ம பன்றிமலை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from பன்றிமலை, கொடைக்கானல் மலைகள்ங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள். see you.